அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபர்காத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மஃபிரத்தே மகாம் வ நூரே அஜ்ஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம அஹ்தினா வ ஆஃபினா வர்ஸுக்னா வஜ்புர்னா பில் ஆமாலி சாலிஹா. அல்லாஹும்ம யா கனிய்ய யா முக்னி அக்னினா பிஹலாலிக அன் ஹராமிக பிதாஅத்திக பிஃضலிக மன் சிவாக் யா தல் ஜூதி வல் கராம். யா ஃபத்தாஹ் யா முஜீப் யா ரஹீம் யா அலீம் அல்லிம்னா ஃபீ இல்மினா ஃபஹ்மன் காமிலா வ அமலன் முஷர்ரஃபா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது அதத ஹல்கி வ ரிضா நஃப்ஸி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிضா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. அல்லாஹும்ம ஹப் லனா ஈமானன் வ இஸ்திகாமத்தன் வ அஃவன் வ ஆஃபியா வ அமலன் முத்தகப்பலன் வ ஷிஃபாஅம் மின் குல்லி தா. ஜஸல்லாஹு சய்யிதனா வ நபியினா ஹபீபினா முர்ஷிதினா வ மௌலானா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். அம்மா பஅத். அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃضலி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وأما الذين في قلوبهم مرض فزادتهم رجسا إلى رجسهم وماتوا وهم كافرون أولا يرون أنهم يفتنون في كل عام مرة أو مرتين ثم لا يتوبون ولا هم يذكرون. وقال النبي صلى الله عليه وآله وسلم أربع من كن فيه كان منافقا خالصا ومن كانت فيه خصلة منهن كانت فيه خصلة من النفاق حتى يدعوها. إذا اؤتمن خان وإذا حدث كذب وإذا عاهد غدر وإذا خاصم فجر. متفق عليه. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறப்பான தாய் பாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற நியாமத்துக்களில் மிகப்பெரிய ஒரு அருள்கொடை, உள்ளத்தில் குபாடங்கள் இருந்து நம்மை பாதுகாத்து ஈமானுடைய தரத்தில் உரம் மிக்கவர்களாக இயற்கையின் மார்க்கம், அல்லாஹுவால் படைக்கப்பட்ட மார்க்கம், அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்ட மார்க்கம், மாநபியின் மூலமாக குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸை கொண்டு நமக்கு விளக்கம் தந்த ஒரு மார்க்கம், அருள் பொருந்திய இஸ்லாமிய மார்க்கம். இஸ்லாம் மதமோ இஸ்லாம் தனித்துவத்தை ஒரு துண்டாக்கவோ இல்லை. இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம், அவனால் அனுப்பப்பட்ட மார்க்கம், அவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிமார்களை அனுப்பி விளக்கம் கொடுக்கப்பட்ட மார்க்கம், வெற்றியின் பக்கம் ஈர்ப்பதற்காக 1,00,000 சொச்ச நபிமார்களை அனுப்பிய மார்க்கம் இஸ்லாம். இந்த இஸ்லாத்தில் இன்றைய அளவு கால் புணர்வுகள் நிறையாகிடுச்சு. அதற்குரிய காரணங்கள் என்ன? மடமைத்தனத்தை நீக்குவதற்காக கற்கின்ற கல்விகள் எல்லாம் இன்றைக்கு சம்பாத்தியமாக ஆக்கப்பட்டு விட்டது. ஐடி படித்தா இவ்வளோ சம்பளம், நாம் உயர்வான பரீட்சைகள் பிஹெச்டி படித்தா இவ்வளோ சம்பளம்,
பிஎஸ்சி பிகாம் சிறிய பட்டதாரிகள் படித்து பட்டம் வாங்கி படித்தா அதற்குரிய சம்பளம், பிஏ படித்தா கணக்கு. இவ்வாறாக உலகத்தில் பல்வேறான கல்விகள் மனிதனுடைய அறிவுகளுக்கு உலகத்தில் அதை வளமாக்கி, இஸ்லாமிய சீர்கல்வி அது மர்மைக்கும் இம்மைக்கும் உலகிலும் இக்காலத்திலும் முக்காலத்திலும் தகுந்ததாக இருக்கக்கூடிய அந்த கல்விகள் எல்லாம் இன்றைக்கு மறைந்து மண்ணுக்குள் புதைக்கப்பட்டிருக்கின்றது. எய்ம் ஒரே தான், படிப்போம், சம்பாதிப்போம், வளம் பெற்று வாழ்வோம். இந்த உலகத்தில் அப்படி நாம் நினைப்பதன் காரணமாக ஆண்டுதோறும் பல சீற்றங்கள் மாற்றங்கள் நம்மை பின்தொடர்ந்து கொண்டே வருகின்றது. பாவத்திற்கு முன்னுரிமை தருகின்றோம். வட்டி, விபச்சாரம், குடி, மோசடி, கையூட்டல் அல்லது வாங்குதல், இதுபோன்று பாதக செயல்களை அதிகமாக செய்யக்கூடியவர்கள் இந்த உலக படிப்பை படித்தவர்கள். ஒரு வீடு கட்டணுமா, ஒரு மனை வாங்கணுமா, ஒரு சூழல் வரணுமா, எல்லாத்திற்கும் லஞ்சம். இதை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள். அர்ராசி வல் முர்த்தசி ஃபின்னார். கையூட்டுபவனும் கையில் வாங்குபவனும், லஞ்சம் கொடுப்பவனும் லஞ்சம் வாங்குபவனும் 2 பேருமே நரகவாதி, சம இடையில் நரகவாதி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வேறு எந்த மார்க்கத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு? அப்போ தூய்மையில் மென்மை இல்லை, மென்மையில் கலப்படங்கள் இருக்கின்றது. இவைகளை ஒழிக்கத்தான் 1,00,000 நபிமார்கள் வந்தார்கள். நிறுத்தல், அளவை, படி, மரக்கால் அல்லது வியாபார ரீதியில் ஏதாவது ஒரு எடைகளை வைத்து நீதி நேர்மையாக கொடுத்தல், இவைகளையெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. பிறப்பு முதல் இறப்பு வரை, இறப்பிற்கு பிறகு மைஷர் வரை எல்லாத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா கொண்டு நமக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க. அதன் அடிப்படை தான் ஐயுக்கும் இக்ததைத்தும் இகுத்ததைத்தும் என்று கியாம நாள் நொடி வரை ஓடிக்கொண்டிருக்கின்றது. இதிலேயும் கலப்படம். இவ்வாறாக மனித சமூகத்தில் நீதி, நேர்மை, உண்மை, சத்தியத்தை கடைபிடித்தலை தஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்து அவைகளை எல்லாத்தையுமே இன்றைக்கு நாம் தவிடுபடியாக ஆக்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், படைத்தோனாகிய அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தமா இல்லையா? சத்திய வாக்கில் கலிமாவில் பிரதானமாக நாம் வாக்குறுதி கொடுத்தோமா இல்லையா? ஷஹாதத்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் பிஹக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இந்த வாக்குறுதிகளை அல்லாஹ்விடத்தில் கொடுத்ததற்கு பிறகு, நபியிடத்தில் உடன்படிக்கை எடுத்ததற்கு பிறகு, அந்த உடன்படிக்கை இன்னைக்கு எதை நோக்கி போய் கொண்டிருக்கின்றது? தீனுடைய கல்வி எங்கே? தீன் எங்கே? உலகத்தை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கின்றது. அந்த இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம் என்ற அந்த புனிதமான அல்லாஹ்வுடைய சொல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி கொடுத்து, இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்ல் வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வ லதிக்ருல்லாஹி அக்பர் சொல்லி கொடுத்தாங்களே குர்ஆன் மூலமாக. அந்த வாழ்க்கை இன்றைக்கு நம்மிடத்தை எங்கே? ஆணும் பெண்ணும் ஒரு காலத்தில் சிறார்கள் முதல் கொண்டு பெரியவர்கள் வரை, வயது முதிர்ந்தவர்களை தள்ளாடி நடக்குபவர்கள் வரை அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்த ஒரு காலம். ஆனால் இன்னைக்கு மதரசாக்கள் பெருத்து விட்டது. மஹல்லாக்களிலே ஆண் பெண் சிறி விலாதத்திலே மதரசாக்கள் குர்ஆனுடைய கல்விக்கு பெருத்து விட்டது. அங்கே நடைபெறக்கூடிய சூழல்கள் தான் நச்சு பொருள்களை உள்வாங்கியதாக இன்றைக்கு நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கின்றது. விளக்கமில்லாத ஒரு காலத்தில் அல்லாஹ்வை அஞ்சினோம், ரசூலுக்கு வழிபட்டோம். இதுதான் இஸ்லாம் என்று குழப்பமில்லாமல் ஓர் அணியில் நாம் நின்றோம்.
விளக்கம் கொஞ்சம் தெரிய ஆரம்பித்ததற்கு பிறகு நாம் பிரமாண்டமான குழப்பத்தில் ஆழ்த்தி விட்டோம். ஷைத்தான் எந்த அளவுக்கு கொண்டு வந்தான்டா, அல்லாஹ் யார், ஏன் அவன் அல்லாஹ், ஏன் அவனுக்கு வழிபடணும் என்ற திட்டத்தை கொண்டு வந்து உலகத்தை நமது நர்சில பூத்திட்டான். உலகத்துடைய ஆசைகள் என்ன தெளிவாக சொல்லித்தான் ரப்பு குர்ஆன்ல. ஹுப்பு துன்யா ஜீனத்துன் வ தஃபாகுருன். இந்த உலகத்தின் மீது பிரியம் வைத்து தற்பெருமை, ஆணவம், அகம்பாவம், தான் என்ற ஜபர்தஸ்த் இதை கொண்டு வரும். பிறகு பொருளாதாரம், உலகத்தில் வாழ்வதற்கான ஒரு சபபு, காரணத்தினுடைய வாழ்வு, மனைவி, மக்கள், நாம் வைத்திருக்கின்ற காரு, பங்களா, மிருகம் போன்றவைகளில் நமது ஈர்ப்புக்கள் உள்ள போய்கொண்டே இருக்கு. ஒரு காலத்தில் 100 ரூபா தங்கம் விற்கும் போது யாரும் வாங்க முடியல. 50 ரூபா வெள்ளி விற்கும் போது யாரும் வாங்க முடியல. இன்னைக்கு உயிர் மட்டத்துக்கு போயிருச்சு. 1 ரூபா இருந்தால் ஒரு கல்யாணத்தையே முடிக்கலாம். ஒரு 25 வருஷத்துக்கு முதல் 1 ரூபாண்டா ஒரு 1 லட்சம் ரூபா. இன்னைக்கு அதே ஒரு திருமணத்தை பெண்ணுக்கோ ஆணுக்கோ முடிப்பதானால் ஆண் வாங்குறவன் தான், கொடுக்குறவன் ரொம்ப கம்மியாக இருக்கான். 90% வாங்குபவர்கள், பேரம் பேசுபவர்கள் அல்லது கொஞ்சம் படிக்க வச்சுட்டா அவனுக்கு துனியாவையே கைக்கூலியாக கொடுத்தாலும் கூட இன்னும் 2 வகை துனியா கொடுங்கன்னு கேட்பான். ஏன்னா அவர் ஆம்பளையான், சொருகிறாரான். சொருகிறதுக்கு புதர் இல்லைன்னா எங்கே போய் சொருகுவான்? காட்டுக்குள்ளே போய் எலி போட்ட புதரில் தான் சொருகணும். அப்போ இதெல்லாம் சிந்திக்கின்ற ஆற்றல் இந்த சமூக மக்களுக்கு ஏன் இன்னும் உள்ளத்தில் வரவில்லை? எங்கு நோக்கினும் எங்கு பார்த்தாலும் இஸ்லாமியர்களை குறை கூறுகின்ற ஒரு காரணங்கள் இன்றைக்கு மிகைத்துச்சு. இந்த மிகைத்த காரணத்தால் நாம் நமக்குள்ளேயே பல பின்னல் போட்டிகள். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சலாம் சொல்கிறது இல்லை, ஒரு மதிக்கிறது இல்லை, ஒரு நல்லது கெட்டது கொடுக்கவோ வாங்கவோ இருக்கிறது இல்லை. இந்த உலகத்தை பொறுத்தவரை இந்த முன்னால் கூறப்பட்ட அனைத்து குற்றத்திற்கும் ஆகப்பட்டவர்களுக்கு நாம் மரியாதை செய்கின்றோம். ஒரு தொழுகையாளி சலாம் சொன்னால் அந்த சலாத்திற்கு பதில் சொல்ல இந்த உலக வாழ்வுடையவர்கள் வெட்கப்படக்கூடிய சூழல்கள் இன்னைக்கு வந்துடுச்சு. ஒரு காலத்தில் யாருக்கு வேணாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்னு சொல்லக்கூடிய காரணம் இன்னைக்கு ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்கலாம். ரொம்ப அழுத்தி கேட்க போனால் ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்குறான். சொல்ல போனாலும் அதை சொல்கிறான், ஹூ ஆர் யூ. 4 வார்த்தை கட்டிக்கிட்டான், எஸ் எஸ் ஓகே அப்படின்னு கற்றுக்கிட்டான் இந்த 4-5 வார்த்தை. அப்போ இந்த உலக வாழ்வியலில் அதிகமான நிலை எங்கு வருதுன்னு சொன்னால் மன அழுத்தத்தில் வருது. மன அழுத்தத்திற்கு அது மாத்திரைகள் கொடுக்கப்பட்டு தூங்க வைக்கலாமே தவிர அந்த மன அழுத்தத்தை நீக்குவதற்குண்டான ஒரு மருத்துவம் குர்ஆனில், ஹதீஸில், மாணவியுடைய வாழ்க்கையில் மாத்திரம் இருக்கின்றது. நீ எந்த டாக்டரை நோக்கினாலும், ஸ்பெஷலிஸ்ட்டை நோக்கினாலும், உலகத்திலேயே ஒருத்தன்னா அமெரிக்காவிலேயோ லண்டன்லேயோ எங்கேயோ இருக்கான், அரபியிலேயோ என்று சொல்லி நினைத்து பார்த்தாலும் அவர்களெல்லாம் கூமுட்டைகள் தான். காரணம், படித்ததை வைத்து, தயார் பண்ணுவதை வைத்து மருத்துவத்தை கொடுக்குறாங்க. கவுன்சிலிங் என்று இவர்கள் அறிய முடியாத ஒன்றை அவனிடத்தில் கேட்டு நாளையும் குழப்பி அதில் ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க. சிலருக்கு செட் ஆகுது, சிலருக்கு செட் ஆகலை. செட் ஆகாது, அது அந்த நேரத்தில் அப்படி இருக்கும். எப்படி மீன் சட்டியில் போட்டு சால்னா காய்ச்சினா அந்த சால்னா தீரும் வரைக்கும் மீன் இருக்குமோ, அல்லது மீன் இருக்க வரைக்கும் சால்னா இருக்குமோ, அதுபோன்று அவனை குழப்பி கேட்டுத்தான் ஸ்பெஷலிஸ்ட், நிபுணர் என்று போடுறான். நிபுணர் நீண்டாவே நிர்கதியாக ஆக்கப்பட்டவன் என்றுதான் அர்த்தம். பூன்னு சொன்னால் புர், நன்மையிலிருந்து விரைந்தோடியவன். நிபு நர், நறுக்குன்ற அறுத்து விட்டு போட்டு கண்டதை கொடுத்தா அவன் இருந்தான் என்ன செத்தான் என்ன அப்படின்றதுக்கு தான் நிபுணர்ன்னு போட்டுக்கிறான். இதை யாராவது நாம் சிந்திச்சோமா? இன்றைக்கு 80% ஹார்ட்னால, சுகர்னால,
நீரிழிவுனால், கிட்னினால், எல்லா உள்ளுறுப்புகள் மறைபொருள் ஆலிமுல் கைபி வ ஷஹாதா, அந்த அல்லாஹ்வுடைய கைபை இவர்கள் மாசுபடுத்தி அதை மாணிக்கத்தை வீணாக்கி விட்டதன் காரணமாகத்தான் வரிசையில் டெஸ்ட் இல்லாமல் வாழ்வில்லை, வாழ்வே டெஸ்ட் என்று போய்கொண்டிருக்கு. கைபுகளை நம்ம டெஸ்ட் பண்ண ஒரு 20 வருஷத்துக்கு முதல் யார் டெஸ்ட் பண்ண அடிக்கடி ஏதை முட்டு ஆஸ்பத்திரி. மக்களை அறுக்க வேண்டும், அவர்களுடைய கொதவலையை அறுத்து பொருளை வாங்க வேண்டும், கட்டடங்களை உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இன்றைக்கு மருத்துவக்கள் எல்லாம் செய்யப்பட்டு கொண்டிருக்கு. நல்லவர்களுக்கு நோய் என்னும் பட்டத்தையும் அந்த மக்களுக்கு தேவையில்லாத மாத்திரை அள்ளி 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 கொடுக்குறான். சுண்ணாம்பு மாத்திரையில் கொடுத்துட்டு அதுக்கு சைடு எஃபெக்ட் வராமல் இருப்பதற்காக வேண்டி, வயிறு புண்ணாகாமல் இருப்பதற்காக வேண்டி எந்த டேப்லெட்டும் கிடையாது. குர்ஆன் அப்படி அல்ல. திப்புல் நபி, மாநபியின் வாழ்வை வைத்தியமாக நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், சகல வஸ்துவின் மீதும் அல்லாஹ் ஒருவன் ஆற்றல் பெற்றவன் என்பதை நாம் கலிமாவில் வாக்குறுதி கொடுத்துருக்கோம் அல்லாட்ட. நாம் இன்னைக்கு எப்படி நடக்கிறோம்? இந்த நோய்கள் எல்லாம் வருவதற்கு காரணங்கள் என்ன? அளவுக்கு மிஞ்சிய ஆசை. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்வதை போன்று அளவுக்கு மிஞ்சிய ஆசைகள் தான் இந்த நோயின் தலை சிறந்த தாய். அந்த தாயை எப்படி அந்த உள்ளத்து நஃப்ஸில் இருந்து அதை அகற்றுவது? அதனால தான் சொன்னால் ஒமா தௌஃபீக்கி இல்லா பில்லா, தௌஃபீக் அருள் அல்லாவை கொண்டு தான் இருக்குது, அவன் இல்லாமல் இல்லை. எதில் அவன் இல்லையோ அதில் தௌஃபீக் இல்லை. தௌஃபீக் இருந்தால் அல்லாஹ் இருக்கான். நாம் சிந்திச்சு பார்க்குறோமா? அடுத்த ஒரு பிளட் ப்ரெஷர், இதைவிட ரொம்ப அழுத்தமான ஒரு நோய் வந்தால் நடுநடுங்க வைக்கக்கூடிய நோய் கேன்சர்ன்றான், இரத்த கேன்சர்ன்றான், ஹார்ட் புத்துன்றான், பீட்டு புத்துன்றான், மார்பு புத்துன்றான், எத்தனை வகையான நோய்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் நம்மளை காப்பாற்ற வேண்டும். இதெல்லாம் ஹக்குல் ஆலமீன் ரப்புல் அலிஸாவையும் ரசூலையும் மறந்த ஒரு காரணம் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. வாருங்கள் குர்ஆனுக்குள் போவோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபஅம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரல், யாருடைய உள்ளம் நோயால் பீடிக்கப்பட்டு விட்டதோ ஃபஸாததுஹும், அது அந்த நோய் அதிகமாகும். மாத்திரை திண்டாலும் அது அதிகமாகும். ரிஜ்ஸன் இலா ரிஜ்ஸிஹிம், நஜீஸோடு கலந்து விடுகின்றது. ஒமாத்து வஹும் காஃபிரூன், அவர்கள் மரணிக்கின்ற பொழுது இறை நிராகரிப்பை, இறையை ரசூலை மறுத்தவர்கள் கூட்டத்தில் ஆக்கப்பட்டு தான் அவர்கள் மரணிப்பார்கள். எவ்வளோ அழகாக சொல்லிட்டான்ல. அப்போ நம்முடைய நஃப்ஸு திருந்துவதற்கு உண்டான வாய்ப்புகள் இல்லையே. ஒரு மனிதன் அதிகமான கவலைகளில் இந்த ஆயத்தை அதிகமாக ஓதிக்கிட்டே இருந்தான்டா அவனுக்கு அல்லாஹ் மனம் அமைதியை கொடுப்பான். அவலா யரவுன, அவர்கள் எண்ணிக்கொண்டார்களா நபியே, அவர்கள் எண்ணிக்கொண்டார்களா அந்த மக்கள், அன்னஹும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தை, ஆண்டுக்கு ஒரு முறை 2 முறை குழப்பத்தை இந்த உலகத்தில் உண்டு பண்ணுகின்றார்கள், குழப்பமான வாழ்வில் ஈடுபடுகின்றார்கள். சும்மலா யதூபூன வலாஹும் யதக்கரூன், அவர்கள் தௌபா செய்வதும் இல்லை, அல்லாஹ்வை நினைவூர்ந்து திக்ரும் செய்வதில்லை. இவர்களுக்கு எங்கனம் நாம் ஹிதாயத்தை கொடுப்போம்? ஹிதாயத் என்பது ஒரு வரப்பிரசாதம். அது அல்லாஹ் ரசூலை தவிர யாராலும் தர முடியாது. அல்லாஹ் மூத்தி ஆனால் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது வாழ்வுகள் தூய்மை பெறுவதற்குண்டான அந்த அமைப்புகளை நாம் தட்டி எறிந்து விட்ட காரணத்தால், இந்த உலகமே கெதி என்பதால், காரண நோய்க்கு காரணத்தை கொண்டு தான் அவர்களுக்கு மருத்துவம் அளிக்கப்படுகின்றதே தவிர கர்த்தாவை கொண்டு மருத்துவம் அளிக்கப்படுவதில்லை.
நாம் முசாராக வாழ, தெளிந்து வாழ அழைக்கிறது சத்திய பாதை. சத்தியத்தை நோக்கி நாம் விரைவோம். வாஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்லிம் தஸ்லீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.